அடுத்தது அடுத்ததும் அவர் சீமான் ஐயாவை பற்றிய கேள்வி தானா? சொல்லுங்கள். அதாவது நான் உங்கள் கேள்வி இப்படி எடுத்துக்கலாமா? மாற்றம் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் இவருக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அப்படி மாற்றம் வேணும்னு நினச்சிருந்தா 15 வருஷமாக களமாடிட்டு இருக்கிற சீமான் அவர்களுக்கு தானே ஓட்டை போட்டிருக்கணும். எப்படி இவருக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்க. 15 வருஷமாக வெறும் களமாடிட்டே இருக்காருங்க. அதுதான் பிரச்சனை. அவர் ஒரு சட்டசபைக்குள்ளே போய் இந்த கேள்விகளை மேடையிலேருந்து காட்டுன்னு காட்டுறாருல, கத்துன்னு கத்துறாரு இல்லையா, 70-80 டெசிபலில் கத்துறாரு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சவுண்டை போய் அவர் சட்டசபையில் கொடுத்துருந்தாருன்னா இவர் பின்னால் மக்கள் வந்திருப்பாங்க. சரிங்களா? இவர் முதல்ல ஒரு 5 வருஷத்தில் ஒன்றும் இல்லை, ஊற்றிக்கிச்சு. 2வது 5 வருஷமும் ஊற்றிக்கிச்சு. 3வது அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு அணியோட சேர்ந்து அதான் ஒரு சதவீதம் வச்சுருக்காரு இல்லையா, ஒரு 5%, 6% வச்சுருக்காரு இல்லையா. கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு கூட்டணியில் ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ கொடுப்பாங்க. ஏன்னா 1% வச்சுருக்கிற பிரேமலதா எல்லாம் போய் 10 சீட்டு வாங்கிட்டாங்க இல்லையா. அங்கே தேமுதிக பிரபலதா திமுகவில் ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 சீட்டு வாங்கிட்டாங்க. 1%க்கும் கம்மியான ஓட்டு தான் அவங்களுக்கு இருந்தது. அதனால் இவர் கொஞ்சம் இணைஞ்சு போயிருந்தாருன்னா ஏதோ ஒரு கட்சியில் இவருக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்கலாம். அப்போ அதில் ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ 5 சீட்டோ, இல்லை அவங்க பிரேமலதா மாதிரி 10க்கு 1, 10ல் 1 ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1ஐயாவது ஜெயிச்சு ஒரு ஆளாவது சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சி இவருடைய குரலை, தமிழ் மக்களுக்கான குரலை அவர் அங்கே கொடுத்துருக்கலாம். செய்யலை. இப்படி எடுத்துக்கிறேன் நான். அதாவது அவர் 2 திராவிட கட்சிகள் பின்னாலேயும் போக விரும்பலை. அதனால் ஒரு அதை பண்ணலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இப்போ ஒரு வாய்ப்பு வந்ததில்லை. திரு ஜோசப் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். மக்கள் கூட்டம், எழுச்சி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சதவீத மக்கள் இவரை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறத எல்லாருமே உணர்ந்தோம். இவரும் உணர்ந்திருப்பார். ஆனால் இவர் உணராத மாதிரி நடித்தார். இவரும் உணர்ந்திருப்பார். அப்போ இவர் கூட சேர்ந்துருக்கணும். சேர்ந்து அதான் 2 திராவிட கட்சிகளுமே இல்லை 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக தானே திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அதனால் இவரும் அவர் கூடவே ஒரு கூட்டணியை வச்சு, தம்பி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தம்பின்னா, அது தம்பின்னு உயிரை விடுறாரு. அந்த தம்பி கூட சேர்ந்து என்ன எல்லாருமே நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண தாங்க வர்றோம். அதனால் யாராக இருந்தால் என்ன, தம்பி கூட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு 2 திராவிடர்களுக்கு எதிராக தானே வந்திருக்காரு. 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக தானே வந்திருக்காரு. அதை பண்ணியிருக்கலாம். பண்ணி இந்த முறையாவது அவர் ஒரு குறிப்பிட்ட சட்டசபை தொகுதிகளை ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர்களோட அவர் இந்த சவுண்டை சட்டசபைக்குள்ளே கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணம் அது கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது அவருக்கு ஒரு வியாபாரம், பிஸ்னஸ். இப்போ வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அது மூலமாக காசு வருது, அதை வச்சு நம்ம குடும்பம் நிர்வகிக்க யூஸ் பண்ணுறோம். அவர் அதே போல் அவர் அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு காசு வருது, அந்த வச்சு அவர் வியாபாரம் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு இவர் ஜெயிச்சா அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இவர் தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிறாருன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. முதல்ல என்ன தெரியுங்களா பண்ணுவார்? ஆந்திரா மேலே படையெடுப்பார், அடுத்து கர்நாடகா மேலே படையெடுப்பார், அடுத்து கேரளா மேலே படையெடுப்பார். என்ன ஒன்றும் புரியல உங்களுக்கு? ஆந்திரா மேலே, கேரளா மேலே, கர்நாடகா மேலே படையெடுப்பார். என்ன இவர் அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல? நான் சொல்கிறது தாங்க சரி. அவருக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இல்லைங்க, அது சிலோனுக்குள்ளே இருக்குது. அவருடைய பேச்சு அந்த துணி தான். தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே ஒரு மாநிலம் கிடையாது. அது தமிழ்நாடு ஒரு தனி நாடு. அவர் பேசுகிறத பார்த்தீங்களா, ஒரு சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினார். அதாவது புஷ்பா படத்தில் அந்த நடிகர், தெலுங்கு நடிகர், அவர் அந்த ஒரு சைடு ஷோல்டரை தூக்கி அப்படி புஷ்பா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாராம். உடனே தமிழனா இருக்கிறவன் 2 சைடு அப்படி விரிக்கணுமா ஷோல்டரை. அப்புறம் மலையாளம் பேசுகிற மலையாள நண்பர்கள், அவங்க அந்த மொழி பேசுகிறவங்கெல்லாம் அப்படியே தலையை தொங்க போட்டு போயிடுவாங்களா? கன்னடம் பேசுகிற அந்த கன்னட மக்கள் அவங்க அந்த பக்கமாக திரும்பி போயிடுவாங்களா? தமிழன் அப்படி 2 ஷோல்டரையும் அப்படி நிமித்திக்கிட்டு போனோம். ஏங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி பெருசுங்க. உங்களுக்கு தமிழ் பெருசு, எனக்குமே தமிழ் பெருசு தான். தமிழாக இருக்கட்டும். அதையே போட்டியாக மாற்றுறீங்க. ஏன் நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சந்தோஷமாக சுமூகமாக
தெலுங்கு நண்பர்கள், மலையாள நண்பர்கள், கன்னட நண்பர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப சுமூகமாக நல்ல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நம்ம மக்கள் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளாலெல்லாம் அவங்களும் சுமூகமாக மக்களோட மக்களாக எல்லாம் ஒன்றா இருக்காங்களே, அதை உடைக்கிறதுக்கு தான் உங்கள் ஐடியாவா? இதெல்லாம் வந்து என்ன பேச்சு இது? தமிழனாக இருந்தால் நிமித்திக்கு நில்லு அப்படின்னு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் என்ன குனிஞ்சு குனிஞ்சு போயிடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு அவங்க மொழி பெருசு இல்லையா? தமிழ் தாய்மொழி, அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். நம்ம தமிழர்கள் அதை வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவரெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாருங்க. இவர் சும்மா வெறும் அதான் சொல்கிறேன்ல, வெறும் பேசிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். அது அப்படியே பேசிக்கிட்டே ஓடும். இந்த இப்போ 15 வருஷமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த அடுத்த 5 வருஷம் இதே பேசிக்கிட்டே இருக்க போகிறாரு. அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. இதே மாதிரி 2% 1% வாங்குவார். மக்கள் காசை வச்சு அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வேட்பாளர்களுக்கு அந்த காசை கொடுக்குறாரு. பாவம் அவங்களும் அவங்க கை காசை போட்டு ஒன்றும் இல்லாமல் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் பாவம் ஓஞ்சி போகிறாங்க. இதுதான் அவருடைய ஸ்டாண்டு. அதனால் வந்து திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், அவரெல்லாம் வந்து மக்களுக்காகலாம் அவர் கட்சி நடத்தலை. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னுலாம் அவர் நினைக்கல. நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்.